ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்தியாவில் நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து மிகப்பெரிய மாற்றம் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்குது. இது உலக மக்கள் அத்தனை பேருடைய பார்வையையும் இந்திய பொருளாதாரத்தின் மீது விழ வைத்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சிரமத்திற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்குமா? இதோடைய விளைவுங்கிறது யாருக்கு பாதகமா இருக்கும், யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால யூகிக்க முடியலைனாலும் இந்த 50 நாட்கள்ல எந்த மாதிரியான செயல்பாட்டினை இந்த நரேந்திர மோடி அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறிய விமர்சனமா தான் இந்த சாட்டை பகுதியில் பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த டிமானிட்டைசேஷன் அதோடைய விளைவுகள் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு பணம்ங்கிறத நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல என்ன மாதிரி சித்தரிச்சிருக்காங்க, இதை ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் தமிழ் திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். இது படம் தரும் பாடம். இந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்த உடனேயே பிச்சைக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி எடுத்து வச்சு எல்லாரும் விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்சியில கதாபாத்திரம் என்ன மாதிரியான ஒரு வசனம் பேசியிருக்கோம்னா, லோ டினாமினேஷன் கரன்சியை ஆதரிச்சு பேசியிருக்கும். லோ டினாமினேஷன் கரன்சிங்கிறது நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்துடைய மதிப்பு முடிந்த அளவுக்கு குறைவாக இருக்கணுங்கிறது. அதாவது 100 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் இதுதான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கணும். 1000 ரூபாய் 500 ரூபாய் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா எல்லாரும் ஊழல் செஞ்சு கருப்பு பணமா பதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது லோ டினாமினேஷன் கரன்சியை ஆதரிச்சது கிடையாது. முழுக்க முழுக்க ஹை டினாமினேஷன் கரன்சியை ஆதரிச்சது தான். அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாயை ரத்து செஞ்சுட்டு புதுசா ஒரு 2000 ரூபாய் நோட்டை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கருப்பு பணத்தை சுவிஸ் வங்கியிலிருந்து மீட்டு நாங்க இந்தியாவுக்கே திருப்பி கொண்டு வர்றோம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது அறிக்கை விடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அதை கொண்டு வரது கிடையாது. இந்த அரசியல்ங்கிறது இன்னைக்கு நேத்து துவங்கினது கிடையாது. அது 1950களில் துவங்கியே தொடர்ச்சியா நம்மளுடைய சமூகத்துல பேசப்பட்டே வந்துகிட்டு இருக்கு. இத தமிழ் திரைப்படங்கள்ல குறிப்பா எம்.ஆர். ராதாவுடைய ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சியில இந்த கருப்பு பணத்தை வச்சு அரசியல்வாதிகள் அதை நாங்க கொண்டு வர்றோம் சொல்லி என்ன மாதிரி அரசியல் செய்யறாங்க, அவங்க உண்மையிலேயே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மிகவும் நகைச்சுவையா சொல்லி இருப்பாரு. இதே போலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி திரைப்படத்துல இந்த கருப்பு பணம்ங்கிறது இந்திய பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு பின்னடைவுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களும் கருப்பு பணமாக ஒரு சில முதலாளிகள், இன்னும் சொல்ல போனோம்னா 100ல் 10 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய முதலாளிகள் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால மிச்சம் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த சலுகைகள்ங்கிறது ஒட்டுமொத்தமா முடக்கி வைக்கப்பட்டு இந்தியாங்கிறது இன்றளவும் வளரும் நாடாவே இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை தன்னுடைய வசனங்கள் மூலமாகவும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி மூலமாகவும் சிவாஜி திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆண்டாண்டு காலமாகவே ஒரு மாயை மக்கள் மத்தியில் நிலவி வந்துகிட்டு இருக்கு. அதாவது கருப்பு பணம்னாலே ஏதோ ஒரு பண்ணை வீட்டில் சுவருக்கு பின்னாடி பெரிய பெரிய முதலாளிகள் கோடி கோடியா பதுக்கி வச்சிருக்கிறது தான் கருப்பு பணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் கருப்பு பணம் கிடையாது. சாமானிய மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வாங்கக்கூடிய நிலம், வீடு, இதுக்கு அரசு கிட்ட இருந்து மறைச்சு 20,000 10,000 ரூபாய் நான் மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லி மறைச்சு வைக்கிறது கூட கருப்பு பணம் தான். இந்த விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய திரைப்படம் தான் அந்நியன் திரைப்படம். இந்த மாதிரி என்னுடைய 10,000 20,000 ரூபாய் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே வீழ்ச்சி அடைய வைக்குதா அப்படின்ற கேள்வியை அவங்க முன்னெடுத்து வைக்க முடியும். அதற்கான பதிலையும் அந்நியன் திரைப்படத்துல சுஜாதா அவர்கள் ஒரு அருமையான வசனத்துல சொல்லி இருப்பாரு. படம் தரும் பாடம் பகுதி நிறைவு பெற்றிருக்குது. இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது மோடி அவர்கள் சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி செஞ்சது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா உண்மையிலேயே இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் அடுத்து வரக்கூடிய அறம் கூற்று பகுதியில பார்க்க போறோம். 2014ஆவது ஆண்டு இந்தியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுவதற்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளமும் கருப்பு பணமாக சுவிஸ் வங்கியில் இருக்குது, அது எல்லாத்தையும் மீட்டு எடுத்துட்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒவ்வொருவருடைய அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை சொல்லிதான் அவர் ஆட்சியை பிடித்தார். அடுத்து வந்த 2.5 ஆண்டுகள்ல இது சம்பந்தமா என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அவர் வச்சாரு அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது.
அதனால அடுத்து வரக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும், பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், எதிர்க்கட்சிகள் இதை மட்டுமே தான் மையப்படுத்தி நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்வாங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் கையில எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது. இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எடுத்து வருவதற்கோ இல்ல இந்தியாவுடைய மிகப்பெரிய முதலாளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்பானி, அதானி மற்றும் இதர கார்ப்பரேட்டுகளுடைய கருப்பு பணங்களை மீட்டு கொண்டு வர்றதற்கான வழி அப்படின்லாம் பார்க்கவே முடியாது. இது குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகள், செல்வாக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய முதலாளிகள், இவங்களுடைய கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியா தான் மோடி அவர்கள் பார்த்தாரு. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே மக்கள் எதை நோக்கி செல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கூகுள்ல போய் கருப்பு பணத்தை எப்படி வெள்ளை பணமாக மாற்றுவது அப்படின்னு அதிகமான நபர்கள் நம்ம இந்தியாவில இருந்து தேடி இருக்காங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா குஜராத்ல மோடி அவர்கள் 3 முறை நல்லாட்சி நடத்திய அந்த மாநிலத்தில் இருந்து அதிகமான நபர்கள் தேடி இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்களும் சொல்லுது. மேலும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் மார்க்கெட்ல துவங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் வரைக்குமே இந்த டிமானிட்டைசேஷன் வந்த அடுத்த நாளே 500 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தோம்னா 400 ரூபாய் அளவுக்கு சில்லறை தருவாங்க, 100 ரூபாயை கமிஷன் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா, மதுரால இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரி, எனக்கு 50 லட்சம் ரூபாய் நீங்க கருப்பு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பணமா மாத்தி தர்றேன், அதற்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் கமிஷன் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. இத ஏபிபி தொலைக்காட்சி தன்னுடைய ரகசிய கேமராவின் மூலமாக படம் எடுத்திருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம இந்தியா முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்குது. படம் எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்காங்க. மேலும் இந்திய சட்டத்தின் ரீதியாகவே உண்டியல்ல போடக்கூடிய காசு, காசோலை, நகை இது எதுக்குமே வருமான வரியிட்ட கணக்கு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதனால பல கருப்பு பணம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் உண்டியல்கள்ல தானமாக கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன் எடுத்துட்டு என்னுடைய பணத்தை நீங்க உண்டியல்ல விழுந்ததுன்னு சொல்லி வெள்ளை பணமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல மடங்கள்ல 1 கோடி ரூபாய் நம்ம கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா போதும், கொஞ்ச நாளைக்கு பிறகு 50 லட்சமா அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய வியாபாரம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது மாதிரியே கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கர் பகவதி அம்மன் கோயில்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தோம்னா போதும், அம்மனுடைய திருவுருவம் பொறிச்ச டாலர், தங்கத்துல பொறித்த அந்த டாலரை கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான விற்பனையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை பார்த்த உடனே வருமான வரித்துறை இது சம்பந்தமான விளக்கம் கேட்டு அந்த கோவிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. அந்த அறிவிப்பின்படி பழைய 500 ரூபாய் நோட்டுகள், 1000 ரூபாய் நோட்டுகள் திரையரங்குகளில் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லுது. இதை பயன்படுத்தி திரையரங்க உரிமையாளர்கள் தங்களுடைய கள்ளப்பணம் மற்றும் தங்களுடைய நண்பர்களுடைய கருப்பு பணங்களை கமிஷன் வாங்கிட்டு வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை போலவே தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த மாதிரியான சலுகைகள், போர்க்கால அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி இதை வெள்ளை பணமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நவம்பர் 8ஆம் தேதி இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட அன்று பணக்காரங்க தங்களுடைய கருப்பு பணங்களை எல்லாம் வெள்ளை பணமாகவோ இல்லை தங்க நகைகளாகவோ மாற்றி பதுக்கி வைப்பதற்காக தங்க நகை கடைகளுக்கு படையெடுத்து சென்றாங்க. இதனால சென்னை மற்றும் மும்பையில மிகப்பெரிய அளவு நவம்பர் 8ஆம் தேதி தங்கம் விற்பனையாயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா மும்பை, பூனே, கோவா மற்றும் நாசிக் இந்த 4 நகரங்களிலும் 36 கோடி ரூபாய் அளவுக்கு தங்க நகையானது விற்பனையாயிருக்கு நவம்பர் 8ஆம் தேதி மற்றும். இதுல ரொம்ப குறிப்பா மும்பையில மட்டும் 16 கோடி ரூபாய் அளவுக்கு தங்க நகைகள் விற்பனையாயிருக்கு. அதுவே நவம்பர் 7ஆம் தேதி பார்த்தோம்னா 69 லட்சம் ரூபாய் தான் ஆயிருக்கு. அடுத்த நாள் 23 மடங்கு அளவுக்கு இந்த தங்க நகையுடைய விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். நரேந்திர மோடியுடைய சாதனை திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜன்தன் திட்டத்தின் அடிப்படையில் வங்கி கணக்குகள்ல வெளிப்படையாகவே இந்த கருப்பு பணம்ன்றது வெள்ளை பணமாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வங்கி கணக்குகள்ல 1 ரூபாய் கூட இல்லாத காலகட்டம்லாம் இருந்துச்சு. ஆனா இன்று 64,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதுல புழக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அரசே ஒப்புக்கொண்டிருக்குது. அதனால மோடி அரசு என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு வங்கி கணக்குல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இதுவும் இந்த கருப்பு பண முதலாளிகளுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா 2 அக்கவுண்ட்ல 2 லட்சம்னு சொல்லி அவங்க அதை டெபாசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை மோடி அரசு வெளியிட்டு இருக்குது. இது மாதிரி சில திரைப்பட நட்சத்திரங்கள் ஹவாலா முறையில் தங்களுடைய கருப்பு பணங்களை டாலராக
மாற்றி வெளிநாடுகளில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கருப்பு பணத்துடைய காவலர்களாக இருக்கக்கூடிய ஆடிட்டர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடிச்சு அது மூலமாக இந்த கருப்பு பணங்களை எல்லாம் எப்படி வெள்ளை பணமாக மாற்றுவது அப்படின்னு பெரிய பெரிய முதலாளிகளுக்கு மிக அருமையான பிளான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது புதுசா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா ஏற்கனவே திவாலா இருக்கக்கூடிய பழைய நிறுவனத்துடைய பெயர்ல மறுபடி அதை தூசி தட்டி அதை மாநிலம் முழுக்க கிளைகளை உருவாக்கி அதற்கு இயக்குனர்கள், ஊழியர்கள் இவங்க எல்லாரையும் நியமிச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னு நஷ்ட கணக்கு காட்டி தங்களுடைய கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே மோடி அரசாங்கம் புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது கருப்பு பணத்தை நீங்களாவே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்கன்னா அபராதத்தோட சேர்த்து 50% பணம் நாங்க எடுத்துக்குவோம், 50% பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்களா பிடிச்சோம்னா 85% பணத்தை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் 200% அளவுக்கு எங்களுடைய அபராதம் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் இந்த அளவுக்கு ஏன் இறங்கி வந்திருக்காருன்னா, வெளியிடங்கள்ல கொண்டு போய் 70 விழுக்காடு அளவுக்கு கமிஷன் கொடுத்துட்டு அந்த பணத்தை வெள்ளை பணமா மாற்றுறதை விட அரசு கிட்ட வந்து 50 விழுக்காடு அளவுக்கு வரியை கட்டிட்டு இதை வெள்ளை பணமா மாற்றுவதற்காக இந்த முதலாளிகள் வருவாங்களா அப்படின்னு தான் அவருடைய அறிக்கை இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே சொல்ற மாதிரி இது ஒரு ஆண்டு காலமாக பிளான் செய்யப்பட்ட பொருளாதார ரீதியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த முறை டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகிலிருந்து பல ஓட்டைகள் இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த ஓட்டைகள் ஒவ்வொன்றா அவங்க அடைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல செக் வைப்பாங்க, அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க நகரும் பொழுது அந்த இடத்துல செக் வைப்பாங்க. இப்படிதான் தொடர்ச்சியா இந்த 52 நாட்களும் கடந்து போயிருக்கு. மக்களுக்கான முதல் கேள்வி, 500,000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பின் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா? இதனால கருப்பு பணம் ஒழியதோ இல்லையோ, அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை மொத்தமா ஒழிஞ்சிருச்சு. கருப்பு பணம் நிச்சயம் ஒழியாது. அதெல்லாம் ஒழிக்க முடியாது. இல்லை, அதை முழுசாலாம் ஒழிக்க முடியாது. ஏன்னா மாற்றினவங்க எல்லாம் நிறைய பேர் அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. படுற கஷ்டம் வந்து ஏழைங்க தான் கஷ்டப்படுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு அந்த மாதிரி ஆளுங்கள் தான் பயப்படுறாங்க மாற்றுறது தவிர, மற்றபடி பணக்காரங்க எல்லாம் அவங்க மாற்றினது பேங்க் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி கிட்டலாம் போய் மாற்றிட்டு இருக்காங்க. அதனால் முழுசாக ஒழிக்க முடியும்னா சான்ஸ் கிடையாது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை வந்து இது பண்ணணும், வெளிநாட்டில் பதிக்கிற கருப்பு பணத்தை கொண்டாடணும். அதை விட்டுட்டு இங்கே சாமானிய மக்களை வந்து தெருவில் அலைய விடுறது என்ன இது வந்து ஒரு மோசமான நடவடிக்கை. மக்களுக்கான இரண்டாவது கேள்வி, இந்த முறையால் சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம டெய்லி அன்றாட வேலைக்கு போறவங்களுக்குலாம் பேங்க்ல போய் பணம் எடுக்கணும் அப்படின்னா வேலைக்கு போவானா, பேங்க் போவானா? டெய்லி மக்கள் ஏடிஎம் வாசல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான திட்டமிடல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது நாங்கள் இந்த 2000 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறை கொடுக்க முடியாமல் சிரமப்படுறோம். திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் போகும்போது பக்கத்தில் ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்கும், போய் எடுத்துருவோம் காசு. இப்போலாம் அப்படி ஏடிஎம்ல கிடைக்க மாட்டேங்குது. சாமானிய மக்கள் வந்து தெருக்கோட்டில் நிற்கிற அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து எந்த ஒரு நல்லது கெட்டதும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. எப்படின்னா இந்த சேஞ்சஸ் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இந்த 2000 ரூபா நோட்டுக்கு பதிலாக 100 ரூபா நோட்டோ 500 நோட்டோ நிறைய பிரிண்ட் ஆயிருந்ததுன்னா இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது. மக்களுக்கான மூன்றாவது கேள்வி, இந்த முறையின் மூலமாக அதானி, அம்பானி போன்ற பெரிய முதலாளிகளின் கருப்பு பணங்கள் மீட்கப்படுமா? அதானி அம்பானிங்கிறத தாண்டி கருப்பு பணம் வச்சிருக்காங்க யாருடைய பணங்களும் வெளியில வரலன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவன் கருப்பு பணம் தான் வச்சுருந்தானே இருப்பான். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல யார் நிற்கிறா? ஒரு கவுன்சிலர் நிற்கிறானா? நிற்கல. நம்ம தானே நிற்கிறோம். நம்ம நின்று தான் வாங்க முடியுது. ஏன்னா ஒருத்த பணக்காரன் நின்று ஏடிஎம்ல பார்த்துறீங்களா? இல்லை, சான்ஸே கிடையாது. அதெல்லாம் மீட்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீட்கப்படாது. அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 2000 ரூபா தாலி அவங்க விட்டது. மக்களுக்கான இறுதி கேள்வி, மோடி அரசால் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்க முடியுமா? எந்த அரசாங்கத்தாலையுமே முழுமையாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. முழுமையாக முடியாது. ஒரு 30 to 40% வேணால் இது பண்ணலாம். அதெல்லாம் முடியவே முடியாது. எந்த அரசாங்கத்தாலையும் ஒழிக்க முடியாது. அவங்க ஒழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா டோட்டல் எக்கனாமிக்கு அடிபட்டு போகும். இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சாமானிய மக்கள் அவதிப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த முறையுடைய விளைவுகளை யார் அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத அடுத்து வரக்கூடிய சவுக்கடி பகுதியில் பார்ப்போம். 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்ற நரேந்திர மோடியுடைய அறிவிப்பானது கருப்பு பணத்தை மட்டுமல்ல
கள்ளப்பணத்தை கூட ஒழிக்க முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தார். இதையே தான் வங்கி வாசல்களில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பாமர மக்களுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முறையினால இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது போக முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பும் குறைஞ்சிருக்கு. இதனால வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாகவே நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய அடிசுவடாகத்தான் இன்று இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப மோசமா போயிருக்கதை நம்ம இந்திய பொருளாதாரத்தில் பார்க்க முடியுது. நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரவேசம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதே போலவே அவருடைய வெற்றிக்கு பின்னாடி அவருக்கு பணம் கொடுத்து உதவிய தரக முதலாளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய கடன்களை எல்லாம் வாரா கடன்கள் அப்படின்னு தள்ளுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கிற இந்த சூழல்ல தான் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை வெளியே கொண்டு வரதை பத்தி எதுவுமே பேசாம சாமானிய மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மட்டும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவருடைய நடவடிக்கையா எல்லாருமே பார்க்கறாங்க. இந்த டிமானிட்டைசேஷனுடைய உண்மையான பலன்களை இந்த 50 நாட்களாகவே யார் அனுபவிச்சு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு கார்ப்பரேட் அனுபவிச்சு வர்றாங்கன்றதான் சொல்ல முடியும். எப்படி சொல்றேன்னா, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு நவம்பர் 8ஆம் தேதி இரவு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நாளிதழில் பேடிஎம் நிறுவனம் நரேந்திர மோடியுடைய புகைப்படத்தை போட்டு இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுது. பேடிஎம் என்பது பண பரிமாற்றத்திற்கான ஒரு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாது பொதுத்துறை வங்கிகள் தங்களுடைய செயலிகள் மூலமாக பண பரிமாற்றத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி வர்றாங்க நவம்பர் 8ஆம் தேதி தொட்டு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி அவர்கள் இந்தியாவை பணமற்ற ஒரு பொருளாதார நாடாக மாற்றுவோம், அதன் மூலமாக கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக செஞ்சு வரக்கூடிய பிரச்சாரமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் முடக்கிட்டு எல்லாமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த பண பரிமாற்றத்திற்கான நிறுவனங்கள் மூலமா இருக்கக்கூடிய அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம பொருளாதாரத்தை முன்னெடுத்து சென்றோம்னா நம்ம பொருளாதாரத்தில் கருப்பு பணம்ன்றதே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையான விஷயம். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,34,000 வங்கி கிளைகள் இருக்குது. இதுல 84,000 வங்கி கிளைகள் நகர்ப்புறங்கள்ல தான் அமைஞ்சிருக்குது. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வங்கி கிளைகள் பார்த்தோம்னா மிகவும் சொற்பமான எண்ணிக்கையில தான் இருக்குது. எந்த அளவுக்கு சொற்பம்னு பார்த்தோம்னா 5 கிராமங்கள்ல 4 கிராமங்கள்ல வங்கி கிளைகளே இல்லை. அதே போல கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடியவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னா 5000த்துல ஒருத்தர் தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. அதே போல டெபிட் கார்டு யூஸ் பண்றவங்க 1000த்துல ஒருத்தங்க தான் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டையுமே வச்சிருக்கக்கூடியவங்கள 90 விழுக்காடுக்கும் அதிகமாக இருப்பவர்கள் ஏடிஎம்ல அதை பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களே தவிர பண பரிமாற்றத்திற்கு இதை பயன்படுத்துறதே கிடையாதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்தியாவில் 1.4 கோடி வர்த்தக நிறுவனங்கள் இருக்கு. அதுல 14 லட்சம் வர்த்தக நிறுவனங்கள்ல மட்டும்தான் பண அட்டையை பயன்படுத்தக்கூடிய முறைங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அதே போல தொழிலாளர்களுடைய விகிதாசாரத்தில் பார்த்தோம்னா 33 விழுக்காடு தொழிலாளர்கள், அதாவது 15 கோடி தொழிலாளர்கள் பணத்தை மட்டுமே தான் நம்பி இருக்காங்க. ஒரு நாள்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பண பரிமாற்றத்தில் 87 விழுக்காடு பணத்தை மட்டுமே நம்பி இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 13 விழுக்காடுகள் தான் பண அட்டையை நம்பி இருந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஸ்மார்ட் கார்டு, ஆதார் அட்டை மற்றும் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு இதை பயன்படுத்தி தான் உங்களுடைய ஒட்டுமொத்த பண பரிமாற்றமே இருக்கணும் அப்படின்னு சட்டம் இயற்றுவது என்பது பொருளாதார ரீதியாக இந்த விழிப்புணர்வு இல்லாத கிராமத்து மக்களிடத்திலே ஒரு அடக்குமுறையை செலுத்துவதாக தான் பார்க்க முடியுது. பாஜக அரசு சொல்வதை போல பணம் இல்லாத பொருளாதாரத்தில் தான் கருப்பு பணம்ங்கிறது சேரவே சேராது அப்படிங்கிறது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா பண அட்டையை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கால 1,60,000 கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணம்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அதே போல ஜப்பான்ல 48,000 கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணம்ங்கிறது சேர்ந்து இருக்குது. பிரேசில்ல பணத்தை விடவும் பண அட்டையை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அங்கேயும் கருப்பு பணம்ங்கிறது தலைவிரித்து ஆடிக்கிட்டு தான் இருக்கு. கார்ப்பரேட்டுகள் செய்யக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால தான் ஒரு நாட்டில் மிகுதியான அளவு கருப்பு பணம் பதுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு ஒரு சில வங்கிகள் புரோக்கர் போல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு HDFC வங்கி போதை மருந்து விற்பனையில பின்னாடி இருந்து பெரிய அளவுல பண பரிமாற்றத்துல செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அம்பலமானுச்சு. அதே போலவே டெல்லியில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா நிறுவனம் போலியான ரசீதுகள் தயாரித்து அதை விற்பனை செஞ்சிருக்கு அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வங்கிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெளிவாவே தெரியுது. ஆனா பாஜக அரசு வங்கிகள் மூலமாக நடக்கக்கூடிய பண பரிமாற்றத்தின் அடிப்படையில தான் வெளிப்படையான தன்மையே நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருக்கும்
அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு காரியம். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும் பொழுது கருப்பு பணத்திற்கு எதிராக மோடி அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த புனித போருங்கிறது சாமானிய மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை வங்கிகளில் கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக சேர்த்து பணமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி பேடிஎம் நிறுவனம் மற்றும் தரகு முதலாளிகளாக இருக்கக்கூடிய எஸ்ஆர், ரிலையன்ஸ் இவங்களுடைய எதிர்கால திட்டமாக இருக்கக்கூடிய பெய்டு வங்கி, இந்த வங்கிகளுக்கான ஒரு தளத்தை நம்ம இந்திய சந்தையில அமைத்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது 1946 ஒரு முறையும் 1978 ஒரு முறையும் நடந்திருக்கு. அப்பையெல்லாம் 500, 1000 மற்றும் 10,000 ரூபாய் இந்திய மதிப்பில் இருக்கக்கூடிய ரூபாய்கள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா அது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரல. காரணம், சாமானிய மக்களுடைய கையில அந்த 500, 1000, 10,000 ரூபாய் கிடைக்காமலே இருந்தது. ஆனா இந்த சூழ்நிலை அப்படி கிடையாது. நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்ச அந்த சூழ்நிலையில 87 விழுக்காடுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததுன்னா அந்த 500, 1000 மட்டும்தான். அது இல்லைன்னு அறிவிச்சதுனால தான் மிகப்பெரிய சில்லறை தட்டுப்பாடு நாட்டில் ஏற்பட்டுச்சு. இதனால தான் சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்களை கடந்து போனாதான் ஒரு அற்புதமான விளைவுகளை நம்மளால அடைய முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மோடி அவர்கள் செல்லக்கூடிய இந்த வழியானது உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதற்கான ஒரு வழியா இல்ல கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு வழியா அப்படிங்கிறது அடுத்து அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமா தான் சொல்ல முடியும். ஆனா கடந்த 50 நாட்கள்ல மோடி அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அத்துணை நடவடிக்கைகளுமே இந்த வழியை நோக்கி போகாம கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவா தான் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி. சாட்டை நிகழ்ச்சியை யூடியூப்ல காண ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.